வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது சாபுதானா வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். சமையல் குறிப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாபுதானா வடை, ஜவ்வரிசி வடை, மகாராஷ்டிரியன் ஸ்பெஷல். இது ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்குறோம். மேத்தி தேப்லா போட்டிருந்தோம் இல்லையா, அது நம்ம வீட்டில் நமக்கு அசிஸ்ட் பண்ணுறவங்க அவங்க மிஸ்ஸஸ் வித்யா தான் அதெல்லாம் எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க அந்த டிப்பிக்கல் மகாராஷ்டிரியன் ஃபுட் அருமையாக செய்கிறேன்னு சொன்னாங்க. அதனால் அவங்க தான் இன்றைக்கி செய்ய போகிறாங்க. நான் வீடியோ எடுக்க போகிறேன். ஸோ என்னென்ன எடுத்து வச்சுருக்குறோன்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஜவ்வரிசி ஓவர் நைட்டு சோக் பண்ணி வச்சுட்டேன். அது ஒரு 2 கப்பு சோக் பண்ணி வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா இப்படி அமுங்கணும். இதுதான் அந்த நல்ல பதம். அந்த மாதிரி நல்லா அமுக்க வரணும் சாஃப்டாக. இப்போ அவங்க சொன்னது எனக்கு புரியல, அதனால என் பொண்ணுகிட்ட நான் கேட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து செய்கிறாங்க. அந்த ஜவ்வரிசியில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்து போட்டு நல்லா அதை மசிச்சு விட்டு அதில் சேர்த்து போடுறாங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் அதை மாற்றிருக்கிறாங்க. அடுத்தது சுகர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த நிலக்கடலையும் பச்சை மிளகாயும் சேர்த்து மிக்சியில் இது பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, அதையும் போடுறாங்க. அதில் தண்ணி ஊற்றலைல, தண்ணி ஊற்றாமல் தான் தண்ணி ஊற்றாமல் தான் இது பண்ணியிருக்காங்க. அந்த பச்சை மிளகாயில் இருந்த ஈரம், அப்புறம் பச்சை கொத்தமல்லி நல்லா நிறையவே போடுறாங்க. கடைசியில் உப்பும் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிருவாங்க. இதில் தண்ணி ஊற்ற மாட்டாங்கல்ல பிசைறதுக்கு. மாவில் தண்ணி ஊற்ற மாட்டாங்க போல். அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரம், அந்த ஜவ்வரிசி நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருந்தோன்ட்டு, அது நல்லா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா பரத்தி விட்டு கொஞ்சம் லேசாக கொஞ்சம் ட்ரை ஆக்கி விட்டோம். அதாவது கொஞ்சம் உணர விட்டோம். அதை இது எல்லாத்தையும் அவங்க சேர்த்து பிசைஞ்சு மாவு ரெடி பண்ணிட்டோம். ஊறி ஒரு தண்ணி எல்லாம் அப்சார்ப் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு மேல நம்ம மேற்கொண்டு தண்ணி ஊற்றக்கூடாது. சரி ஊறினோன்னு அப்படியே வச்சிடணும்னு சொல்றாங்க. தண்ணி எல்லாம் சேர்க்கக்கூடாது. அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரம், அந்த ஜவ்வரிசி ஊறின ஈரப்பதம் மட்டுமே போதும் இல்லையா. அழகாக சின்ன சின்ன பாலாக உருட்டி தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. छोटे छोटे बना देते हैं। चलेगा ना, ऐसे भी चलेगा। मीडियम साइज बना, அதாவது சின்ன சின்னதாக தட்டவா பெருசாக தட்டவான்னு கேட்குறாங்களா? சரி, மீடியம் சைஸாக தட்டுங்கன்னு சொல்லியாச்சு. இன்னொரு பெரிய தட்டு வேணால் எடுத்து வச்சுக்கலாம் பார்த்து வைக்கிறதுக்கு. இது எப்போ किसी को टाइम पे व्रत को टाइम पे ये कोई भी आपने ये दुर्गा पूजा का रहेगा, ऐसे कोई भी वर्क में खा सकते हैं. எந்த விரதத்துக்குனாலும் இது பண்ணலாம். எந்த விரதத்துக்குனாலும் பண்ணலாம். நவராத்திரி, பிள்ளையார் சதுர்த்தி, விநாயகர், கணேஷ் மூர்த்தி, விரத இதுதான் இந்த வடை. எந்த விரதத்துக்கோ எந்த உபவாசத்துக்கோ, அதை உபவாசம் இல்லை, விரதத்துக்கு சமையல், விரத சமையல்னு சொல்கிறாங்க. உபவாசம் விரதம் ரெண்டும் ஒன்றா. நான் நினச்சது உபவாசம்னா சாப்பிடாமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு, இவங்க சொல்கிறாங்க உபவாசம் விரதம் ரெண்டும் ஒன்று தானா. எண்ணெயில் போட்டாங்க. ஏற்கனவே நல்லா பாலாக உருட்டி அழகாக தட்டி எடுத்து வச்சுட்டாங்க. இதில் அவங்க இஞ்சி சேர்க்கலை. நான் இஞ்சி சேர்க்கணுமான்னு கேட்டேன், வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எண்ணெய் ரொம்ப காய விடலை, மீடியம் இது தான் இருந்தது, அதில் போட்டிருக்காங்க. இப்போ அடுத்தது அதை திருப்பி விட்டு எடுக்கணும். ரொம்ப பொறுமையாக தான் வேக வைக்கிறாங்க. போட்ட உடனே திருப்பி விடலை. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் தான், அதுவாகவே கொஞ்சம் மேலே எழும்பி வந்ததுக்கப்புறம் தான் திருப்பி விடுறாங்க. திருப்பி விட்டு திரும்ப ஒரு 2 மினிட்ஸ் வேகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். 2 பக்கமும் நல்லா கொஞ்சம் பொன்னிறத்துக்கு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயை வடிய வச்சு அழகாக எடுக்கிறாங்க. எடுத்து இந்த இதில் வச்சுருவாங்க. சூப்பர் வடை ரெடி ஆகிடுச்சு. நான் அடுத்தடுத்து அவங்க தட்டிடுவாங்க. நம்ம இதை பரிமாறிடலாம். சுட சுட நல்ல முறுமுறுன்னு சாபுதானா வடை, ஜவ்வரிசி வடை ரெடி ஆகிடுச்சு. அழகாக செஞ்சாங்க அவங்க மிஸ்ஸஸ் வித்யா. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதெல்லாம் செஞ்சு காமிச்சதுக்கு. செஞ்சு கொடுத்தாங்க, செஞ்சு காமிச்சதுன்னு இல்லை, செஞ்சு கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் இந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க முக்கியமாக சொன்னது, இங்கே மகாராஷ்டிராவில் எந்த விரத சமையலுக்கும் இது பண்ணுவாங்களாம். கடவுளுக்கு நைவேத்தியத்துக்கு, விரத சமையலுக்கு. ஏன்னா இதில் பூண்டு வெங்காயம் எதுவும் கிடையாது. பெரும்பாலும் ஜவ்வரிசி தான் இவங்க அந்த விரத சமையலுக்கு பண்ணுவாங்க.
ஸோ அதனால் இந்த விரத சமையலுக்கு சேர்க்குற ஒரு ஸ்பெஷல் ரெசிபி இது. செய்து பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.